முன்னம் தனிஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்தசுவாமி எனைத் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம்? சக்திவாள் ஒன்றினால் சிந்தத் துணிப்பன் தனிப்பெரும் கோப திரிசூலத்தையே. தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்து அருள் கந்தசாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம்? சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பு அரும் கோப திரிசூலத்தையே. முன்னாளில் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற மெய்ஞானமாகிய வாளாயுதம் ஒன்றை கொடுத்து உபதேசித்து அருள் புரிந்த கந்தசுவாமி கடவுள் அந்த உபதேசத்தால் அடியேனையும் தெளிவித்த பிறகு யமன் சினங்கொண்டு இவ்வேளையில் என்னை என்ன செய்ய முடியும் என்று எண்ணி வருவானாயின் முருகப்பெருமான் கொடுத்தருளிய சக்திவேல் ஒன்றை கொண்டே எளிதில் சந்திக்க முடியாத கோபத்தை உடைய யமனது முத்தலை சூலம் சிதறும்படி அதனை வெட்டி எறிவேன். 69வது பாடலாகிய தந்தைக்கு முன்னம் என்கின்ற ஒரு பாடலை பார்க்கிறோம். தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்தசுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தி இப்பொழுது என்னை என் செய்யலாம்? சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பெரும் கோபத்து சூலத்தையே அப்படிங்கிற ஒரு பாடல். எல்லாருக்கும் பிறப்பால தாய் தந்தையர் உண்டு. ஒரு தந்தை தாய் இல்லாம ஒரு பிள்ளை பிறக்காது. எல்லாருக்கும் பிறப்பால தாய் தந்தையர் உண்டு. ஆனா குரு கிடையாது. குரு அனுகிரகத்தினால ஏற்படுறது. பின்னால வரக்கூடியது குரு. தாய தந்தைக்கு அப்புறம் குரு தான் தெய்வம். அதனால தந்தை மாதா பிதா குரு தெய்வம்னு 4 சொல்றாங்க. முதல்ல மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தான் தெய்வம். இந்த சிவபெருமானவர் தாயும் அவரே, தந்தையும் அவரே, குருவும் அவரே, தெய்வமும் அவரே. அதனால சிவபெருமானை தந்தைன்னு சொன்னார். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பினான் தனக்கு அப்திலான் முந்தி அறிஞர்களோடு பிறந்தவர் யாவரும் சிந்தையாலும் அறிவுறும் செல்வனே. சிவபெருமான் எல்லாருக்கும் தாய் தந்தை எல்லாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே குரு தேவை என்று முருகப்பெருமான் குருவா வந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமெல்லாம் குரு அனுகிரகத்தை புரிஞ்சுக்க போனோம்னு அர்த்தம். அந்த குரு அனுகிரகத்தினாலதான் எல்லா வினையும் கடக்க முடியும். ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு. அதனால அந்த குருவினுடைய சக்தியை இங்க எடுத்து பேசுகின்ற அளவிலே இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது. இந்த பாடலை சொல்லும் போது அருணகிரிநாதர் தந்தைன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். தந்தைக்கு இந்த பாட்டிலே கருத்தா மூலமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கந்தசுவாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. முருகப்பெருமானுடைய மிக சிறப்பான ஒரு வார்த்தை கந்தசுவாமி. இந்த கந்தசுவாமியை சொல்லி கந்தசுவாமி முன்னம் தந்தைக்கு உபதேசம் பண்ணினா தன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை வச்சு முதல் வரி தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் சாதித்து அருள்கின்ற கந்தசுவாமி. கந்தசுவாமி என்னை தேற்றினார். பின்னர் காலம் வெம்பி வரும்போது கந்தசுவாமி என்ன செய்யலாம்னு நினைக்காமல் சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பெரும் கோப திரிசூலத்தே அப்படின்னு சொன்னார். அந்த கோப திரிசூலம், அந்த திரிசூலத்தை இந்த சக்தி வாளாகிய முருகப்பெருமானுடைய கத்தியானது வாளானது வெட்டி வீழ்த்தியது அப்படிங்கிறதான் கதையுடைய இந்த கருத்து, பாடலுடைய கருத்து. முருகனிடம் ஞானோபதேசம் பெற்ற ஞான நிலையில் நான் இப்போது உள்ளேன். யமன் என்னிடம் வந்தால் உனது ஞான வாளானது சூலத்தையும் துண்டம் செய்யும் என்பதுதான் அந்த பாட்டோட ரகசியம். இந்த ஞானமாகியது ஆணவம் கண்மம் மாயை இந்த 3ஐயும் அகற்ற வல்லது. இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 இலைகள் கொண்டதுதான் திரிசூலமானது. பிறப்பு இறப்பு காப்பு இந்த 3ஐயும் செய்யக்கூடிய ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது 3 செய்யக்கூடிய திரிசூலத்தை சிவபெருமான் தானாகவே அஸ்திரதேவர்னு ஒண்ணு உருவாக்குறாருன்னு சிவபுராணத்துல வருது. சிவன் அந்தகாசுரனை கொல்வதற்காக தானாக ஒரு அஸ்திர தேவராக புறப்பட்டார். அதுக்கு அகோராஸ்திரம்னு பேரு. அது ஒரு திரிசூலம். அந்த திரிசூலத்தை சிவபெருமான் கொண்டு அகோராஸ்திரத்தால அங்க
அந்தகாசுரனை கொண்டார். அதனால அந்த அந்தகாசுரனை கொண்ட அந்த சிவபெருமானுடைய 8 லீலைகள்ல 8 வீராட்டத்துல காவிரியின் கரையின் கண்டி வீரட்டம், கடவுர் வீரட்டம், காமரசீர் அதிகை மேவிய வீரட்டம், வியன் பருவை வீரட்டம், வியல் வெடையூர்தி கிரமாம் கோவில் நகர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், கோத்துடைக்குரு வீரட்டம், இவை கூடி நாவில் நவிழ்ந்து உவப்பாருக்கு நவதச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகழ்வர் நன்கேன்னு சொல்றாங்க. இந்த சிவபெருமானுடைய அட்ட வீரட்டனத்தை பேசினாலே அவர்கள்ட்ட யமன் அணுக மாட்டான்னு சாஸ்திரம். அந்த அகோராஸ்திரத்தை சிவபெருமான் ஏற்படுத்தினார். அதை மகிஷாசுரனை கொல்லுவதற்காக பார்வதிக்கு கட்கமாக கையில கொடுக்கிறார். அந்த வாழ் சிவபெருமான் கையில் இருக்கிற சூலம் அகோராஸ்திர சூலம், பார்வதிக்கு கொடுத்த சூலம் சக்தி என்கின்ற சூலம். அவர் கையில வச்சிருக்கிறது சந்திரஹாசம் அப்படிங்கிற கத்தி சிவபெருமான் இருக்கக்கூடிய வாழ். அந்த வாழை சக்தி கிட்ட கொடுக்கும்போது அது கட்கம் என்கின்ற வாளாக மாறுகிறது. மகாவிஷ்ணுக்கு கொடுக்கும்போது நந்தகிங்கிற வாளாக ஆகிறது. இது சிவபுராணத்துல இருக்கு. சிவபெருமான் இந்த சூலத்தை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு. இந்த சூலத்தை தான் சிவபெருமான் தான் யமனுக்கு பரிசாக கொடுக்கிறார். அது கால சூலம் ஆகியது. இப்படி 3 சூலம். சிவன் வச்சிருக்கிற சூலம் ஒன்று அகோராஸ்திரம், பார்வதிக்கு கொடுத்த சூலம் சக்தி சூலம், யமனுக்கு கொடுத்த சூலம் கால சூலம். இப்படி 3 சூலத்தை சிவபெருமான் கொடுக்கிறார் அப்படின்னு சிவபுராணத்துல வருது. விஷ்ணு புராணத்துல 12 ஆதித்யர்கள் மகாவிஷ்ணுடைய ரூபம். அதுல சூரியன் பகவான் ஆகிய பகன் அப்படிங்கிற சூரியனுக்கு 2 மனைவிகள், சாயா சவச்சலா அப்படிங்கிற சந்தியாதேவி, சாயாதேவி சந்தியாதேவி, 2 தேவி. இந்த சந்தியாதேவி முதல்ல இருக்கக்கூடியவர். சந்தியாதேவியுடைய தகப்பனார் விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மா தான் சிருஷ்டி எல்லா பொருளையும் உருவாக்கக்கூடியவர். அந்த விஸ்வகர்மா என்ன பண்ணாரா, இவ சந்தியாதேவி சூரியனை திருமணம் புரிந்த பிறகு அவரோட சேர முடியல. பக்கத்துல போனா அதிபயங்கரமான சூடு, உடம்புல சூட தாங்க முடியாத அவ என்ன பண்ணா, தேவர்களாலையும் தாங்க முடியாத உக்கிரம். அதனால அவ தேவர்களா இருந்து கூட அவளால முடியல. அவன் நேரா அவ அப்பாட்ட திரும்பி போகும்போது தன்னை போல ஒரு சாயாவை உருவாக்கி சூரியன்கிட்ட விட்டுவிட்டு அவன் நேரா விஸ்வகர்மாட்ட போயிடுறான். ஏன்னா அப்பா வீட்டுக்கு போனது தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அந்த விஸ்வகர்மா என்ன பண்றான், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூரியனுடைய உக்கிரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதை குறைக்கணும்னு சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அக்னியை அந்த உஷ்ணத்தை பாதி பங்கா பிரிச்சு எடுத்து அந்த பாதி உஷ்ணத்தினால அஸ்திரங்கள் எல்லாம் செய்யறானா. அவன் செஞ்சதுதான் அந்த சூலம். 3 சூலம் செய்யறான். ஒண்ணு சிவபெருமானுக்கு அகோராசிரமம், 2வது சக்தி சூலமும், 3வது கால சூலமும். 3 சூலத்தையும் பண்ணி சக்கராயுதத்தை பண்ணி கட்கத்தை பண்ணி இது அத்தனையும் சிவபெருமான்கிட்ட கொடுத்து விடுறான். அப்ப சிவன் இந்த இந்த சூட்டை பூரா சூரியனுடைய பாதி சூட்டை அதை தாங்கிக்கிறது. அது கூட அமைஞ்சதுதான் வேல். அந்த வேலையும் அவன் உண்டாக்குறான் விஸ்வகர்மா. அந்த வேலும் சூரியனுக்கு நிகரானது. அதனாலதான் கதிர் வேல் அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுறார். இந்த இத்தனை அஸ்திரத்தும் சிவபெருமான் வச்சுட்டு தகுந்த சமயத்துல அவர்களுக்கு அதை கொடுக்கிற. இந்த வீரட்டானத்துல திருவிழை மகிழியில சிவபெருமான் தன்னுடைய சக்கர ஆயுதத்தை விஷ்ணு பெருமானுக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் உருவான கதை சூரிய புராணத்துல வருது. இந்த சந்தியாவுக்கு சூட்டை தணிப்பதற்காக சூரியனையே உருக்கி பண்ணின இந்த ஆயுதங்கள் சிவபெருமான் கையில் இருக்கு. இந்த பாடல் பிரகாரம் ஞானவாளாகிய உபதேச மந்திர ஞானவாளை கொண்டு இந்த அகங்காரம் தானவம் கண்மம் மாயையாகிய கோபத்தின் சூலத்தை வெட்டி வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ரகசியம் தான் இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது. இப்ப பாட்டை பார்க்கலாம். இங்க வேளா சரணம் சரணம் என என் மேலா இனிமேல் ஆயினும் வெகுளாமல் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமணியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாலும் வந்தவர்க்கும் உபதேசித்த ஆண்டவனேன்னு முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்ணா. அதுல சிவபெருமானுக்கு ஒண்ணு, அகஸ்தியருக்கு ஒண்ணு, அருணகிரிநாதருக்கு ஒண்ணு. இந்த பாட்டுல 2 இடத்துல என்னை என்னை அப்படின்னு சொல்றார். எனக்கு தந்தைக்கு உபதேசித்த ஞான வாழுண்டு சாதித்தருள் கந்தசுவாமி என்னை தேற்றிய பெண் எனக்கு உபதேசம் கொடுத்தாருன்னா அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணினார். இப்போது என்னை என் செய்யலாம். யமன் இப்போ என்ன செய்யலாம். 1 முருகனுக்கு கூட இருக்கக்கூடிய நான், 2 யமனை பார்க்கக்கூடிய நான். 2 இடத்துல என்னை என்னைன்னு போட்டிருக்க. நான் தான் நமக்காகவும் அருணகிரிநாதருக்காகவும். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணினான் சக்திவாளாகிய ஞானம். அந்த ஞான சக்தி வாழ் முதல்ல சொல்லும் போது ஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்தசுவாமி சொன்னார். பின்னாடி சொன்னோன்னு சக்தி வாழ் 2வது சக்தி வாழ் இந்த கோபத்திரு சூலத்தை வெட்டிச்சு அப்படிங்கிற 2 விஷயத்தை இந்த பாடல்ல பேசியிருக்கிறார். இதுல
எனது மன சுகபர்ம பவுன கட்கமதை யமன் முடி துணிக்க விதியா வைத்த பூபதி அப்படின்னு ஒரு பாடல சொல்றார். இது தண்டாயுதமும் திருசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன், செந்தில் வேதவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடரொழிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கேட்டவ அப்படின்னு ஒரு பாடல்ல அருணகிரிநாதர் சொல்றார். இந்த யமன்ட்ட சவால் விடுறார், உன்னுடைய சூலத்தையும் பாசத்தையும் கொண்டு வா, அதையெல்லாம் நான் வெட்டி வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு. ஞான வாழ் முருகப்பெருமானுடைய ஞான அருள் அவருக்கு அனுகிரகம் இருப்பதனாலே, அனுபூதி நிலை இருப்பதினாலே, பிரணவத்தின் சொரூபம் தெரிந்ததினாலே, அந்த ஞான வாழினாலே அகங்காரம் மமகாரம் கண்வம் என்கின்ற இந்த 3 குணத்தையும் அழிக்கக்கூடிய கோப திரிசூலத்தையும் வெட்டி வீழ்த்தியது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி பாடுசேர் யுத்தகல மீதிலே சுற்று நரி பாய் பாரு பேய் துய்த்திட இனங்கள் ஊட்டிடுமே, பாடி ஆட பொருத போரிலே பத்திர கபாடி சூலப்படையை வென்று தாக்கிடுமே அப்படின்னு வீரவாழ் வகுப்பிலே அருணகிரிநாதர் சொல்ற. ஆவதாக துதிசை பாவலோர்மை கலி கலாம கோரக்களை களைந்து நீக்கிடுவேன், ஆறுமே அற்றவன் என் மீது ஓர் ஆபத்துற வராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுவேன், ஆடல்வேல் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போட்டிருமே, ஆல காலத்தை நிகர் கால சூலத்தையும் அறாத பாசத்தையும் அறிந்து போட்டுடுமே அப்படின்னு. அந்த வாழானது முருகப்பெருமானுடைய சக்தி வாழானது, ஞான வாழானது ஆல காலத்தை நிகர் விஷத்தை நிகர் கால சூலத்தையும் காலன் கையிலே இருக்கக்கூடிய சூலத்தையும் அகோர பாசத்தையும் அவர் விடுகின்ற பாசத்தையும் அறிந்து போட்டுடுமே, வெட்டி போட்டுடும். யமனுடைய பயத்தை எனக்கு கொடுக்காது, எனக்கு ஞான சக்தியை முருகன் கொடுத்திருக்கிறார். அவருடைய திருவுடையை பணிந்து அவன் கூட இருக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான பயமும் ஏற்படாது. எனக்கு தந்தையாய் தாயாய் குருவாய் தெய்வமாய் இருக்கக்கூடிய கந்த சுவாமி, எப்படிப்பட்ட கந்த சுவாமின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. சிவத்தின் சுவாமி, மயில்மிசை நடிக்கும் சாமி, எமதுள்ளே சிறக்கும் சாமி, சொர்பம் இது ஒளிகான செழிக்கும் சாமி, பிறவியை ஒழிக்கும் சாமி, பவமதை தெரிக்கும் சாமி, முனிவர்களிடமேவும் தவத்தின் சாமி, புரிபிழை பொறுக்கும் சாமி, குடிநிலை தரிக்கும் சாமி, அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி, எவை பணி விதிக்கும் சாமி, சரவண தகப்பன் சாமி என பெருமானே முருகப்பெருமானை அப்படி அருணகிரிநாதர் போட்டி இருக்கிறார். தந்தையா இருக்கக்கூடிய சிவபெருமான சொல்லி, எந்தையா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சொல்லி, அந்த முருகப்பெருமானுக்கு கிடைத்த அனுகிரகத்தை எடுத்துக்கொண்டு குருவாய் அருணகிரிநாதர் இருந்து தனி ஞான சக்தி வாழை பெற்று, அந்த சக்தி வாழினாலே யமபயம் இல்லாமல் நம்மை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாடலாக இந்த அலங்கார பாடலை அமைத்திருக்கிறார் அருணகிரிநாதர். மறுபடியும் பாடலை பார்க்கலாம். சந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம், சக்தி வாழ் ஒன்றினால் சிந்தி துணிப்பன் தனிப்பன் கோபத்திரு சூலத்தையே அப்படி என்கின்ற பாட்டு. வெற்றி வேறு முருகனுக்கு ஹரோஹரன்.